வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். மக்களை தம்ப்நெயில் வந்து பார்த்துருப்பீங்க. ஜனவரி 20, 2025 பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் தம்ப்நெயில் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தம்ப்நெயில் வந்து போட்டுடுறாங்க. ஜனவரி 30 பேமெண்ட் கிடைக்குது, ஜனவரி 25 பேமெண்ட் கிடைக்குது, ஜனவரி 20 பேமெண்ட் கிடைக்குதுன்ட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு டேட்ஸை பற்றி அவங்க எதுவுமே பேசுறதில்லை. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட் எது சொன்னால் இந்த டேட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தயவுசெய்து யாருமே உங்கள் மைண்ட்லேருந்து செட் பண்ணிக்காதீங்க. இப்போ வரைக்கும் பேமெண்ட்டுக்கான அப்டேட் வந்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கல, சரிங்களா? டேட் வந்து இந்த டேட்டில் வந்து பணம் கொடுத்துருவோம், பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி லைக் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபைன், சரிங்களா? நம்மளோட மெயின் வந்து எதிர்பார்ப்பு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்டி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரணும். அட்லீஸ்ட் வந்து எம்டி ஃபோரம் இல்லை கம்பெனி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து நம்ம கம்பெனி சைட்லேருந்து பேமெண்ட் பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்ஸ் வச்சு சொன்னால் நம்பாதீங்க, சரிங்களா? இப்போ வரைக்கும் அந்த ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அந்த ஆடியோ வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ஆடியோவாக, நம்ம கம்பெனியோட அஃபிஷியல்லேருந்து வந்த ஆடியோவான்றது யாருக்கும் தெரில. யார் வேணால் அந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோடய அடுத்த பேச போகிறது அதை பற்றி. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஆடியோ வச்சு இதுவுமே ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காதீங்க. கம்பெனி சைட்லேருந்து சொல்லுவாங்க ஜனவரி 3ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டேரக்டர்ஸ் பெயில். இன்னொன்று இந்த ஆடியோவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுவே நானும் யோசித்தேன். பட் ஒரு 2-3 கமெண்ட் வந்து வேறு ஒருத்தவங்களோட வீடியோவில் பார்க்கும்போது தான் ஆமாம்ல அப்படின்னு தெரிஞ்சுது. நீங்களும் பாருங்கள் என்னன்ட்டு. அதாவது இப்போ வந்து டேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு பெயில் சொல்கிறாரு, டேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு அப்டேட் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டேரக்டர்ஸே வந்து பெயிலுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கு இவர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னு தெரில. எம்டி வந்து டேரக்டர்ஸ்க்கு இந்த விஷயத்த வந்து அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா, டேரக்டர்ஸ்க்கே வந்து ஃபோன் ஆக்சஸ்லாம் இருக்கான்னு தெரில. அவங்களே பெயிலுக்காக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மைட் பி வந்து யாரோ ஒருத்தவங்க சும்மா வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவாக சொல்லணும்னு என்னத்தையாக சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நடுவில் எதாவது அப்டேட் நம்ம வருமா அப்படின்றது நம்ம வந்து இன்னும் குறுகிய காலம் தான். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகப்போகுது. ஒரு வருஷம்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மார்ச் ஒரு பக்கம் வரும்னு ஒருத்தர் உருட்டிக்கிட்டு இருக்காரு. மாற்றி ஒரே வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் உருட்டாக இருக்குது. ஒரு பக்கம் உருட்டிகிட்டு வந்தால் நம்ம ஏதாவது வேறு பக்கம் போகலாம். திரும்புகிற இடம் ஃபுல்லாக அணை கட்டுறாங்கன்ற மாதிரி திரும்புகிற இடம் ஃபுல்லாக உருட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மக்கள் எல்லாம் ஒரு குழம்பி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ப்ளஸ் வந்து எல்லாம் ஒரு கோவத்துலேயும் சோகத்துலேயும் துக்கத்துலேயும் தான் நம்ம இருக்கோம். இன்னும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு துக்கப்படுத்த வேண்டாம். நம்ம வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறாரு இவர் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு அப்டேட் வந்தால் மட்டும்தான் நம்ம நம்பணும், சரிங்களா? இப்போ ஜனவரி 3 நம்மளுக்கு வந்து ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் எம்டி ரிலாக்ஸேஷன் வந்து என்னாச்சுன்னு தெரில. இது எல்லாமே வந்து பொருட்கள் ஸ்டோர்ஸில் வந்து பொருட்களை வந்து மாற்றிப்பாங்க. யாரும் வந்து ஸ்டோர் உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது ஸ்டோர் உரிமையாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதிவு மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா வந்து பொருட்கள் எல்லாம் நீங்கள் வச்சுருங்க, வந்து கம்பெனி சைட்லேருந்து அதை மாற்றி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மைட் பி நம்மளோட ப்ரோக்ராமே, அதாவது நம்ம எப்படி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த வழியவே மாற்ற போகிறாங்க, சரிங்களா? மைவேத்ரியில் புது ஆப்பு, புது வே ஆஃப் ஏர்னிங்கு அதெல்லாம் இருக்கும். பட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை அதில் ஒரு சதவீதத்தை கொடுக்குறாங்களா, இல்லை 50%, 60% அந்தமாதிரி கொடுக்குறாங்களா, அதுவுமே வந்து நம்ம கூடிய விரைவில் தான் நமக்கு தெரியும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டாம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். எல்லாம் அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருங்க. நான் சொல்கிறது தான் ஒரு எஃப்டியில் போட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. இதுக்கான தொகை நம்மளுக்கு வரும். ஆனால் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும், ஓகேங்களா? கண்டிப்பாக கம்பெனி சைட்லேருந்து வேறு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் மக்களே. இது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு டேட் ஒன்று சொல்லிடுறாங்க, உள்ளே போய் பார்த்தா அந்த டேட்டை பற்றி அவங்க யாருமே எதுவும் பேச மாட்டுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் சுதானமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து மற்றவங்க கலாய்க்கிறாங்க, மற்றவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் அதோட வாழப்போகிறோம், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடந்தே தான் தீரும். கவர்மெண்ட் வந்து சீக்கிரமே இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நம்ம ஜஸ்டிஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளுக்கான ஜஸ்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் மேலே இன்னும் கொஞ்சம் ஹோப் இருக்குது. சீக்கிரத்தில் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் மக்களே. அது வரைக்கும் மீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். டாடா, டேக் கேர், பாய் அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.